இப்போ அரசியல்ல பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அம் நல்ல அரசியல்ல பார்த்தீங்கன்னா, நல்ல நோக்கமுடையவர்கள், நேர்மையானவர்கள், அறிவுடையவர்கள் இருக்காங்க. ஆனா கவர்ச்சிக்கு தான் அந்த மக்கள் மயங்குறாங்க. திரையுலகிலேருந்து திடீர்னால வந்து அரசியல் சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வராங்க. அப்போ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. நெறைய பேர் ஓட்டு போடுறாங்க. அதனால தான் நடிகர்கள் நாடாள வேண்டும். அப்ப ஏன் இந்த திரை கவர்ச்சிக்கு தான் மயங்குறாங்க? அல்லது வந்து ஒரு வழி வழியா நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்களின் வாரிசுகளுக்கு ஓட்டு போடுறாங்க. தகுதிய ஆராய மாட்டேன்றாங்க. ஏதாவது ஒரு கவர்ச்சி இருக்கணும். அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதனால வந்து அ அறிவுடையவர்களுக்கு ஆதரவாளர்களாக அறிவுடையவர்களும் அரசியலில் அறிவுடையவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் தலைகுனிவு. என்னடா அப்ப நம்மள அது மக்கள் பிடிக்கலையா? மக்கள பிடிக்கலையா? அதாவது மக்களுக்கு நம்மள பிடிக்கலையா? அதுபோல அந்த அறிவுடைய அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாளர்களா இருக்காங்கல்ல. இப்போ வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு தலைவர். அவ அவருடைய ஆதரவாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு பிடிச்ச ஒருத்தர வந்து இந்த மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம். ஆனா வந்து இந்த அறிவுடைய அரசியல்வாதிகள், அவங்களுக்கு ஓட்டு விழ மாட்டேங்குது. அவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப இந்த அறிவுடைய அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அல்லவா அந்த மக்கள். அவங்களுக்கும் தலைகுனிவு. என்னடா நமக்கு பிடிச்சவங்கள இந்த மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே! அப்படிங்கிற இது இருக்குல்ல. அப்ப அதுல ஒண்ணும் நீங்க வந்து உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, அ மக்கள் வந்து எப்பவுமே வந்து இப்போ பேக்கரி உணவுக்கு ஆசைப்படுவாங்க. வெள்ளைச்சீனி கலந்த டீ, காப்பிய தான் குடிப்பாங்க. ஐஸ்கிரீமுக்கு தான் ஆசைப்படுவாங்க. நோய்களை தருகிற உணவுகள தான் விரும்பி போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால அந்த உணவுகள்லாம் வந்து உயர்ந்ததா என்ன? அதனால என்ன ஆகப்போது? அவங்க மக்களுக்கு நோய்கள் தான் வரப்போது. நீ வெறும் கவர்ச்சி மட்டுமே போய் நம்பி ஒருத்தர தேடி போற அப்படின்னா, கடைசியில உனக்கு நோய் தான் வரும். உனக்கு பிரச்சனைகள் தான் வரும். உனக்கு தீர்வு கிடைக்காது, ஆரோக்கியம் கிடைக்காது, அமைதி கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது. இந்த அறிவுடைய அரசியல்வாதிகள் யார் அப்படின்னா, ஒரு நல்ல உணவு, காய்கறிகள், பழங்கள், நல்ல சத்துள்ள உணவுகள், அ அந்த மாரியான ஒரு கேட்டகரி. அத சாப்பிடுறதுக்கு இந்த மக்கள் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. மலிவான அ மலிவான விஷயத்தில தான் அ ஈக்கள் மொய்ப்பதைப் போல, இவர்கள் என்ன பண்றாங்க, மலிவான உணவுகளை தேடி இந்த மக்கள் போறாங்கல்ல. நல்ல உணவுகள் இருக்குது. நல்ல உணவுகள இங்க இருக்குது. ஆனா அத சாப்பிட மாட்டாங்க. பச்சையா காய்கறி சாப்பிடணும் அப்படின்னு அதற்கான முயற்சியும், விழிப்புணர்வும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பச்சை காய்கறிகள பச்சையா சாப்பிடுங்க. அப்படி ஆர்கானிக் அப்படி இப்படின்லாம் போயிட்டுருக்கு. இந்த உணவு சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்க. சோறு சாப்பிடாதீங்க, வெள்ளச்சீனி சாப்பிடாதீங்க. அது ஒரு பாய்சன். அப்படியே வெள்ளச்சீனி அப்புறம் மைதா அது ஒரு விஷம். இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா பரோட்டாவ தேடி தான், மைதா கலந்த பேக்கரி உணவுகள தேடி தான், கேக்க தேடி தான், பப்ஸ தேடி தான், பஜ்ஜியையும், சமோசாவையும் தேடி தான், இந்த வெள்ளச்சீனி, டீ, காஃபிய தேடி தான் மக்கள் போவாங்க. போயிட்டுருக்காங்க. அதனால அந்த உணவுகள் எல்லாம் உயர்ந்ததா என்ன? அதனால நல்ல உணவுகளை தேடி வரணும் அப்படின்னா, அதற்கு மிகப்பெரிய அறிவும் தேவ, புரிதலும் தேவ. அதனால அறிவுடைய அரசியல்வாதிகள் நாட்டை ஆள வேண்டும். அதன் மூலம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நேர்மையான அரசியல்வாதிகள், மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்று நீங்கள் தலைகுனியாதீர்கள். அதுபோல இந்த அறிவுடைய நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அல்லவா? அந்த மக்கள், அவர்களும் தலைகுனியாதீர்கள். ஏன்னா நல்லவற்றை தேடி இந்த மக்கள் போல. மக்கள் கெட்டத தேடி தான் போறாங்க. சாராய கடையில தான் மக்கள் கூட்டமா கூடுறாங்க. அதனால சாராய கடை உயர்ந்ததாயிடுமா? கிடையாது. அதனால நல்ல உணவுகள தேடி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா சாராய கடையில பாருங்க அவ்வளோ கூட்டம் நிக்கும். பீடி பிடிக்கிறவங்க அப்போ இதெல்லாம் வந்து அந்த மாரி மக்கள மாத்தி அதுக்கு யார் காரணம்? அரசாங்கம் காரணம். கெட்டவைகளுக்கு தடை போடணும். அட்லீஸ்ட் மைதாவுக்கு தடை போடு. வெள்ளச்சீனிக்கு தடை போடு. த தடை போடு. அது மாரி சாக்லேட்டு இந்த மாரி சின்ன குழந்தைகளுக்கு வைக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்புறம் வந்து வறுத்து திங்கிற சிப்ஸ் இந்த மாரியான ஐட்டம்லாம் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் தடை போடு. தடை போட்டு நல்ல உணவுகள புகுத்து. நல்ல உணவுகள சாப்பிட பழகும்போது தான் நல்ல சிந்தனையே வரும். உணவு தான் உங்க சிந்தனைய உங்க வயித்துக்குள்ள எது போதோ, அதுதான் உங்க சிந்தனைய தீர்மானிக்கும். அதனால வந்து நல்ல உணவுகள இங்க கொண்டு வாங்க. அப்பதான் நல்ல சிந்தனை வரும். நல்லவற்றை தேடி அது மாரி இங்க காட்சி ஊடகங்கள்ல எத செஞ்சாவது பிரபலம் ஆயிடலாம் அப்படின்னு நெனச்சு, அ அ மலிவான விஷயங்கள கையில எடுக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் தடை போடுங்க. அவங்களெல்லாம் தடை செய்யுங்க. அறிவார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் தான் இங்க அனுமதி. அப்படி மக்கள வந்து நல்வழிப்படுத்தணும். அப்பதான் நல்ல தலைவர்கள தேர்ந்தெடுப்பாங்க. அப்பதான் மக்களுக்கு நல்லது நடக்கும். மக்கள நீ உன் மனம் போன போக்குல போ. அரசாங்கமாகிய நான் வந்து சாராயத்த வித்துக்கிட்டு இருக்கேன். நீ உன் இஷ்டம் போல வந்து குடி. அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அரசாங்கமா இது? பெத்தவங்க வந்து பிள்ளைகள வந்து "நீ குடிப்பா ராசா கடைய திறந்து வச்சிருக்கேன்" அப்படின்னு சொன்ன மாரி, அப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கும்போது, அப்போ அவங்க வந்து கேடுகெட்ட தலைவர்களை தேடி தான் அவங்க போவாங்க. கேடுகெட்ட தலைவர்கள தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதும் நடக்காது, எதுவும் நடக்காது. இப்ப அரசாங்கம் தான் இந்த மக்களை கெடுத்து வைத்திருக்கிறது. கெடுக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்குகிறவர்கள் இந்த மக்கள் தான்.